இன்றைக்கி நம்ம வண்டு ஃப்ராகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான மயில் விரால் மீனோட குட்டி மாட்டிருந்துச்சுங்க. இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படிதான் ஒருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப நாளாக கால் பண்ணி இந்த மயில் விரால் மீனோட குட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க ப்ரோ, நான் நேர்லேயே கூட வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவருக்கு வந்து இந்த மீனை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி முற்றி கவரை தேடணும், எங்கேயோ கவர் கிடைக்கல. அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு வச்சு இந்த வாட்டர் கேனை எடுத்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அந்த மீன் உள்ள தள்ளிடலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் வந்து போகலை, ஏன்னா ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக போட்டோம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸை லைட்டாக பெருசு பண்ணிவிட்டு அந்த மீனை வந்து சேஃபாக உள்ள தள்ளிட்டோம். இப்போதைக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு நீளமும் 150லேருந்து 200 கிராம்குள்ளே தாங்க வெயிட் இருக்கும். பட் இந்த மீன் வந்து முழுசாக வளர்ந்துச்சு அப்படின்னா 10 கிலோவுக்கு மேலே தாங்க வளரும். அந்த மாதிரி சைஸ் எல்லாம் இப்போ கிடைக்கிறது வந்து ரொம்பவும் ரேர் ஆயிடுச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து குட்டியாக பிடிச்சி நல்லா பெருசாக வளர்த்தணுன்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நமக்கு வந்து இந்த மீன் வந்து இந்த சைஸ்லலாம் கிடைச்சிது அப்படின்னா ஒன்று பிடிச்ச இடத்துலேயே விட்டுட்டு வந்துடுவோம். அப்படி இல்லாட்டி அதை விட சேஃபான லொக்கேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ப்ரோ இதை பிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வந்து கீழ்த்தாடையில் இருக்குது. அதனால் நம்ம டேங்க்கில் விட்டு வளர்த்தினாலும் ஃபீட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துக்கும், நல்லா வளரும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது வளர வளர அதுக்கான டேங்க் செட்டப் மட்டும் கரெக்டாக கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனை கிணத்துல விட்டு வளர்த்தலாமான்னு கேட்குறீங்க. இந்த மீனுக்கும் கிணறுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக செட் ஆகாது. அது ஏன்னு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.